ராணி. ஏயா அந்த பிள்ளை வரங்களோட வாயை திறந்துக்கிட்டு வாயில் என்ன வச்சிருந்தோம். இந்த பிள்ளை வந்து வாயை திறக்கிற நான் எம்னா ஒழுங்கா பெட்டிக்காரர் மஞ்சள் பண்ணுறாப்புல. அந்த பிள்ளை வரைக்கும் மட்டும் பேச மாட்டேங்கிறாரு. வாடா செல்ல நல்லா இருக்கு. வர்றாள் ஊராம எப்படி திட்டினா இது மாதிரி என்னையா உங்களுக்குள்ள பிரச்சனை? என்னமோ புருஷ முண்டாடி மாதிரி ரெண்டு சண்டை ஓட்ட முடியுமா இருக்கிய? உனக்கு என்ன பிரச்சனை? பச்சை கலர் சட்டை ஓட்டுருந்தா நீ என்ன வேணா பேசியா? சரி ராணி ரெண்டு பேரும் கையடிப்போம். திருப்பி வா. இதுதான் மிச்சம். பாடு ராணி. ஆமா ஆமா நான் சங்கீதம் அப்படியே பொழந்து தள்ளிடுவேன். கீர்த்தனையெல்லாம் பாடி நீ ஆரம்பிக்கிற பத்தியா இல்லையா? பாடு ராணி பாடு. என் பாட்டுக்காண்டி ஓடோடி வந்துரு. பாடு ராணி. ஏமாற்றாதே ராணி பாடு. நான் பாடி பாலா போனேன். ஆமா என்ன சூர்யானே என்னமோ நோண்டிக்கிட்டு இருக்கேன். என்னடா போட்டு கட்டிக்கிட்டு இருக்க? என் மச்சான் ஜீவ சமாதி ஆயிட்டான். ஏற்கனவே சமாதி ஆன மாதிரி தான் ஆளை தள்ளி போட்டு கூட்டிட்டு வந்திருக்கான். ஆமா மேற்கொண்டு டேய் டேய் அண்ணே டேய் ஏன் நீ வேற எதையும் மாத்தி திங்கிறியா? அதையா திங்கிற? நீ எதுக்கு தாண்டா வந்த? எங்களுக்கே சந்தேகம் என்ன எதுக்கு வந்தேன்னு. கொஞ்ச நேரத்துல கூட்டம் குறைஞ்சு போயிடும். அதனால முன்னாடி உட்காந்து நாடாமக்க தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கோம். எதுக்கு தாண்டா வந்த? அதே சிந்தனை தான் எங்களுக்கு. எதுக்கு வந்தேன்னு தெரியல. நீ எங்க ஏறினேன்னு எனக்கு இன்னும் தெரியல. மத ஓட்டிலையா? இவனை ஏப்ப கூட்டிட்டு வந்தீங்க? அவ்வளவு தியானத்துல இருந்திருக்க ராணி. யானை நான் தூங்குறாளா? தியானம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு ராணி. வர வர புரோக்கர் மாதிரி பேசுறாடா. இதெல்லாம் நல்லதுக்குள்ள பாருங்கண்ணே. என்னை எப்படி கேட்கிறேன் பாருங்க. ஆமா நான் அவள் அண்ணே நான் தங்கச்சி. நல்லதொரு குடும்பம். இப்போ உன்னைய தாண்டா புடுங்க போகுது எடுவட்ட பையில. ஆமா நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி. இவர் உங்களுக்கு என்ன வேணும்? அவர் எனக்கு மச்சான் வேணும். அப்போ நானும் உனக்கு அண்ணன் தான் வேணும். அண்ணன் தான் வேணும். அண்ணன் தான் வேணும். ஏதா அதிகமா பேசினியா வா வந்து முட்டிட்டு போ வா. எதுலம்மா முட்டை சொல்ற? என் தம்பி மண்டே மச்சான் என் தங்கச்சிக்கு எப்படி ஆடுது பாடுறா? இல்ல தோடு எப்படி ஆடுது பாடுற ராணி. சூப்பரா கிறுக்கு. ஏண்டா என்னை பார்த்து என்னடா சொல்ற? ஏண்டா உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை? தங்கச்சிக்கு ஆடணும்னு சொன்னதுல உனக்கு என்னடா பிரச்சனை? இப்ப ஏண்டா வெண்ண கேளு ராணி. நல்லா கேளு ராணி.
ஏதாவது தெரிஞ்சதா கீழே? ஏன் நான் என்ன பாவடி அவுத்து போட்டு வந்து ஆடவா? உங்க கூட அந்த நாடகத்துக்கு வந்ததுக்கு என்னை மொட்டை முடியா வேற ஆட சொல்லுவீங்களாடா கொடுக்குற சம்பளத்துக்கு? என்னண்ணே அந்த சீன் எப்போ வரும் ராணி? ஐயோ, நான் தான் தூக்கத்துல உளர்வேனா, நீ தெரிஞ்சே உளர்றியே. தூங்கிட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்கியா? ஏன் இவ்வளவு கடுப்பா அடிக்கிற? ஆமா, கொஞ்சம் சிறிய நல்லா இருப்ப. ராணி என்னண்ணே நான் நாடகத்துக்கு வந்ததே வேஸ்ட் ராணி. ஏனே உனக்கு என்னண்ணே பிரச்சனை? இன்னைக்கு அங்கிட்டே திரும்பி திரும்பி ஆட்டிக்கிட்டே இருந்தா இங்கிட்டு திரும்பி ஆட்டினா அண்ணே கொஞ்ச நேரம் ஜீவ சமாதி ஆகல. ஐயோ உனக்கு தெரியாது, ஆர்வ குளம்லாம் ஆளே இல்லாத பக்கத்து தான் ஆட்டிக்கிட்டு திரியிறேன். ஆமா, அப்ப எப்ப இங்கிட்டு திரும்பணும்? ஆடா உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை? ஏண்டா உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை? ஆடா உன்னை கொண்டுட்டு போக நீ ஏன்டா இப்படி முன்னாடி நீ வாய பின்னாடி உனக்கு அன்பளிப்பு போறது இரு. இதற்கு முன்பாக டான்ஸ் ஆடிய பிரகதீஸ்வரி அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்த அண்ணன் நமது கிராமத்துக்கு அருமாய் உள்ள காணாவிளக்கை சார்ந்த புலி என்ற சிலம்பரசன் அவர்கள், CK பிரதர்ஸ், சோலை பிரதர்ஸ் அவர்கள் டான்ஸாக ஆடிக்கொண்டிருக்கும் ராணி அவர்களுக்கும் 500 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்னார்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றிங்க, நன்றி. அந்த வணக்கம். மதுரை கார்த்தி அன்னார் அவர்கள் எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த எனது அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றி, நன்றி. அந்த வணக்கம். அந்த பொண்ணு இப்போ வந்துடும், வந்தவொடனே அந்த பொண்ணு நன்றி சொல்லலாம். அந்த பொண்ணு சார்பாக ரொம்ப நன்றி. ராணி 2 பேருக்கு அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் ஒரே மாதிரி வரைக்கும் வாட்சியா சடிப்பான் ராணி. ஐயோ வீட்டுல கூட அப்படி நம்பரே முன்னாடி நம்பரே முன்னாடி நீ வாயா பின்னாடி நாக்க தோட்டத்துக்கு ராணி கொஞ்சம் கிட்ட அப்பதான் நல்லா இருக்கும். ரொம்ப கிட்ட வேணும் அண்ணன் மடியில வேணும் வந்து உட்காந்துக்கடா வாடா. இந்த பக்கத்து ஒரு கால், அந்த பக்கத்து ஒரு கால், இங்கிட்ட எங்கிட்ட வச்சுக்கிட்டு நின்றுட்டு வேணா ஆடவா? அதுவும் நல்லா தான் இருக்கும். உன்னை கொண்டு உரிவேன். குஞ்சிலி கும்பாடா
நல்லா இருக்கா? முத்து அப்பன்னு இப்பன்னு ராணியை போட்டுக்கிட்டு சப்பனுங்கிற கரெக்டா பேச்சு நல்லா வரும். தேனை வாங்கி நக்கு இன்னும் நல்லா இருக்கும். நீங்க வாசிங்க. குருமசாமி குருமசாமி கண்ணவிதுதான் தமிழ்தான் உலகினிலே என யார் வல்லவா என யார் வல்லவா புத்தன்னா அப்படி புத்தன்டா நாடி நீ வாடி பண்ணாடி நாட்கள் பக்கத்துக்கு மாடு பொடி மாடு போற ஒரு அண்டா இன்னும் புடி மாட ஆகல. என்னைய பிடிக்கணும்னா இன்னும் நாலு உன்னைய மாதிரி உரி 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 தலைவா ஆத்தி அங்கு என்ன தெரிகிறது மருதமணி பயல்கடா தூரம் இடையில என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ராணி. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆமா போல ஒசரமா உட்காந்துருக்கேன். திரும்பி அண்ணா என்ன தெரியும் மூஞ்சியே தெரியல. இப்ப திரும்பி தெரியல உனக்கு பிரச்சனை. இங்கிட்டு திரும்பி ஆடு ராணி. இங்கிட்டு திரும்பி ஆட இல்லன்னா எல்லா பக்கத்தும் ஆடுற மாதிரி ஆடவா? அது எப்படி ஆடுறது? இப்ப பாரு ஆடு. எல்லா பக்கத்தும் திரும்பி ஆடுற மாதிரி ஆடனா ஓகேவா? முடியலப்பா. நல்லா குளு 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 குளுன்னு இருப்பிய. என்ன பாவம் முத்துக்கு என்ன முத்துக்குமார் பாவம் என்ன பண்ண உனக்கும் கை அடிக்கணுமா? அப்பதான் கொஞ்சம் சுறுசுறுப்பா அடிப்பா. வந்ததுக்கு உனக்கும் கை அடிக்கணுமா? என்னத்த கொண்டு போறோம் கைய விடுறா. அதுக்குன்னு கைய பிடிச்சிடாம என்னையா அது பட்டிய கல்லு மாதிரி. வாடா செல்லாம் நீ மட்டும் ஏன்டா நிக்கிறாங்க போற முடியுமா? என்ன இது இருக்குன்னு என்னை அடிக்க சொல்ற? இதுக்கு தான் அந்த என்னடா இருக்குன்னு இங்க அடிக்க சொல்ற? ஏண்டா சுண்ணாம்பு தின்னி அப்படியே என்னமோ அனகொண்ட பாம்பு வச்சிருக்க மாதிரி எந்திரிச்சு போற மாதிரி. சுண்ணாம்பு தின்னா வாய் வந்து போயிடாது. அட யானே நீ வேற வாயை கிளப்புற. நான் போறேன் முன்னாடி நீ ஏறா நீ அவ்வளோ கடுப்புண்டா? இல்லனே தீர்மானம் எப்பவும் வைப்பேன். நீங்க படுத்துற பாடல நான் எங்கிட்ட தான் தீர்மானம் வைக்கிறேன். இனிமே கோயில போய் அள்ளி வச்சாதான் உண்டு. அண்ணன் அப்படி படுத்திட்டேனா? ஐயோ உன்னைய நான் சொல்லல. இந்த ராவு காலத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னைய கோயில அள்ளி போய். ஐயோ உன்னைய நான் சொல்லல, இவனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே பொண்டாட்டியோட பிரிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. திருப்பி கோயில் அள்ளி வைக்கிறேன் ராணி. ஐயோ விடு, அடுத்த பொண்டாட்டி கிடைக்கும். காயத்ரி
ஐயோ நல்ல பழுக்கா இருக்கிறத தான் பாப்பீங்க. பத்தவன் தொத்தெல்லாம் பார்க்க மாட்டேன். ஃபோன் நம்பர் வாங்கி தரல, சொல்லவே இல்லை. யாரு உங்ககிட்ட எடுத்து ரஞ்சனி தான் கிடைக்கும். ஐயா பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்த. என்னடா பண்ற? என்னமோ எட்டி எட்டி பாக்குறிய, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல மருதமணி நம்ம பாடுறாப்ல கேட்கிறாப்ல. அது கிடக்கு முன்னாக்கு பின்னி. மருதமணி இரு, மருதமணி என்ன பண்ணாப்ல? அந்த படம் பண்ணாப்ல. வரட்டும், அவனுக்கு ஜாமி தரும். ஆகா என் தலைவன் சைடுல சிக்கல் கொடுக்குறான்டா. சிப்ப போட்டுட்டு அப்புறம் ஆட்டு. சிப்பே போடாம ஆட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏய் என் தலைவன் சட்டியே போட மாட்டான், ஜிப்பு போடுறது பெருசா. வா தலைவா, நீ வாண்ணே, நீ வாண்ணே. மீண்டும் 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 வாத்தலை நமது கிராமத்திற்கு அறியாமல்ல வாத்தலை வாத்தலை புலி என்ற சிலம்பரசன் அவர்கள் CK பிரதர்ஸ் ஸ்ரீ பிரதர்ஸ் அன்பளிப்பாக இதற்கு முன்னாடியே ஆடின பிரதீஸ்வரி அவர்களுக்கும் ராணி டான்ஸ் அவர்களுக்கும் 500 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். ரொம்ப நன்றிங்க. அன்பளிப்பு கொடுக்க நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள். இடையில உடனே நான் வந்து கொடுக்க முடியாது. ஒரு பாட்டு பாடினாலும் அந்த பாட்டு முடிஞ்சோன்னா கொடுத்துருவோம். நீங்கள் கொடுக்குற காசு எல்லாமே அவங்களுக்கு போயிடும். அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க, கொடுத்துருவோம். கண்டிப்பான முறையில் கொடுப்போம். ஐயோ ரொம்ப உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா பிடிக்கிறீங்க. வாய்ஸ் ஆகா அண்ணே அவர் 500 அன்பளிப்பு கொடுப்பாருன்னு பார்த்தேன். அன்னிங்க உட்காந்துருக்கு. ஆமா, காலைல பழைய சோறு தாண்டியே நல்லா இருக்கு. வெள்ளை கலர் சட்டை இதுக்கிட்ட உன்னை மேடைக்கு அடிக்கடி செம்மையா இருக்காப்ல. வெள்ளை கலர் சட்டை போட்டவனே தான் நல்லா இருக்கு. என்ன என் முகரையில் முழிக்காம போய்கிட்டு இருக்காப்ல. சரி, அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த வணக்கம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாடகம் முடிச்சுட்டு கூட எங்களுக்கு ஜிபே பண்ணி விடுங்க, நாங்கள் வாங்கிக்குவோம். ஓ மை காட். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மருதமணி வந்தவொன்னு கொடுக்காதீங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியெல்லாம் நீ அவ்வளோ கடுப்பா மயிரெல்லாம் நீ ஒன்றும் இப்படி மூஞ்ச தொங்க போட்டுக்கலாம் ஒன்றும் வாசிக்க இது பண்ண. ஆமாம், ஏன் நல்லா தானே வாசிக்கிட்டு இருந்தா, உனக்கு என்ன கேடு மயிறு இல்லை கேட்குறேன். எடுத்துக்கிட்டு ஆடுறா, எதையா போட்டு ஆடுறா, இல்லைன்னா தூக்கி போட்டு நான் தலையாவது தூக்கி போட்டு ஆடுறா. உனக்கு என்னடா பிரச்சனை? பரவாயில்லப்பா, செத்துருச்சு நினைச்சே எந்திரிக்குதே உனக்கு. சரப்பாம்பு மாட்டு ரவி பண்ணி போட்டாரா? பரவாயில்லடா, உயிர் இருக்கும் போலடா அண்ணே. சரப்பாம்பு என்னன்னு எட்டிக்கிட்டு பாக்குற? நானி
அங்கு என்ன தெரிகிறது? ஒரு மயிரும் தெரியாது. சர பம்பு கையாலிட்டி பச்சை குட்டி பேரழவி. நான் கராடத்துக்கு போலாம்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேது. ராணி கரகாட்டத்துக்கு போற ஓகே, நீ ராணி வேஷம், ராஜா வேஷம் யாரு போடுறது? உங்க 4 பேரையும் கூட்டிட்டு போய் போட விடா. அந்த வேலைக்கு நான் சுத்தப்பட்டு வர மாட்டேன். ஏன் உனக்கு குத்த தெரியாதா? ஏன் மச்சான் அந்த வேலைக்கு சுத்தப்பட்டு நான் கராட்டத்துக்கு வந்தா டவுசரோட ஆடுவேயா? சொல்றதை நீ பண்ணிடாதீங்க. நீ ட்ரௌசரோட தான் ஆடுவ. என் தலைவன் மருதமணி முண்டமாவே ஆடுவான்டா. முண்டமா இருந்தாலும் எலும்பு தானடா தெரியும், வேற என்ன தெரியும்? கொடூரமா வருவான் பாத்துக்க. முண்டமா பார்த்தா எப்படி இருக்கு எனக்கு பாக்குது ராணி. நினைச்சு பார்க்க முடியல. என்ன எலும்பு தானே இருக்கும், அதெல்லாம் இருக்குமா? அப்போ நீ அதை பார்த்து அப்படித்தாண்டா வாசிக்கிறேன் தலைவா கையாலே